யானைக்கு குழி தோண்ட பம்பாயில ஒருத்தன் கிடைச்சிருக்கான், ராக்கி. என்னடா பசங்க துணி துவைக்க வந்திருந்தாங்கண்ணா. ஏற்கனவே அடிச்சு காய போட்டேன். பெங்களூர்ல நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்தா இனி பம்பாய் உண்பது. நீ எப்பவும் கேப்பி பாம்பே எனக்கு வேணும்னு. அதுக்கு நேரம் வந்துருச்சு. பாம்பேக்கு இனிமே நீதான் பாஷா. ஆழம் தெரியாம ஆழ முடியாது. இறங்கி ஆழத்தை பார்த்தலாம். என்னோட எல்டோரோட முன்னோக்கியது. ஆசைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு அரசியல் வராதுன்னா. கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. இந்த போட்டியில இன்னொருத்தனும் கால் எடுத்து வச்சான். அவன் பாதம் சிறுசா இருந்தாலும் அவன் ஏத்துக்கிட்ட பாதை பெருசா இருந்தது. தோத்துட்டான். உண்மையிலே நீ யாரு? கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கோ. ஒரு சாவு என் கையில தாண்டா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? அடுத்து என்ன பண்ண போற உங்க ஹீரோ? வாழ்க்கை பூரா சோதனை. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பெருமைப்படுற மாதிரி Monster. Since 1951. இவனா? இவனுக்கு எவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க? நீ எங்க இருந்து வந்திருக்கே எனக்கு தெரியாது. இங்க வெதர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பேடுன்னு தெரிஞ்சிருந்திருக்கணும். போடா போடா டேய், போயிட்டே இரு. தில்லு வேணுமாமே, கிளம்பு கிளம்பு. ஓய் மச்சே, வளையல் கடைக்கு போய் என் பேரை சொல்லு. 2 டசன் வளையல் கொடுப்பாங்க, வாங்கி மாட்டிக்கோ. எல்லாரும் உங்கள மாதிரி ஆக முடியுமா சார்? இப்பெல்லாம் 10 பேர் அடிச்சாலே டவுன் ஆயிட்டு நினைச்சுக்கிறாங்க சார். சார் அவன் எது கம்னுகிறான்? எதுக்கோசரம் கம்னுகிறான்? Listen, now you're getting on my nerves. நீங்க கம்னுமா கடுப்பேத்தீங்க சார். அவன் காப்பாத்திடுவான்ல? எதுவுமே பண்ண முடியாது சார். எதுவுமே செய்ய முடியாது. ஆத்திரத்துல சரித்திரத்தை உருவாக்கிட முடியாது. அதே மாதிரி சரித்திரத்தை பிளான் பண்ணி ப்ளூ பிரிண்ட் போட்டு எழுதவும் முடியாது. அதுக்கு ஒரு தீப்பொறி வேணும். ஆனா இப்போ காட்டு தீயே பத்திக்கிச்சு. என்ன சொன்ன? தெளிவா சொல்லு. கருடனை ராக்கி கொன்னுட்டா சார். Powerful people come from powerful places. யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவ இல்லடா நானு. நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான்.
யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது. செஞ்சிருவேன். இது வெறும் முதல் அத்தியாயம் தான். கதை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி தைரியசாலி எப்பமாவது ஒருத்தன் தான் பிறப்பான்.